ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு நெக் டிசைன் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த நெக் வி பேட்டர்னில், அதாவது வி நெக் ஷேப்பில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்றது, மிஷின் எம்ப்ராய்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஒரு த்ரெட்டு தான். இப்போ பாருங்கள், நான் எப்படி எடுத்து காட்டுறேன்னு. ஸ்ப்ரிங் மாதிரி வருதா, இந்த மாதிரி த்ரெட்டு மேலே அந்த கோல்டன் கலர் லேயர் சுற்றி இருக்கும். இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மிஷின் எம்ப்ராய்டரியில் ஜர்தோசி மாதிரியே லுக் இருக்கும். இப்போ அதை டபுள் லேயராக எடுத்துக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த 2 லைனையுமே ஒரே மாதிரியாக வச்சு அது மேலே ரன்னிங் ஸ்டிச்சு தான் 2 த்ரெட்டையுமே சேர்த்து போடுறேன். இப்போ பாருங்கள், வளைவு மாதிரி வருதா, வளைவு மாதிரி வரப்போ ஃப்ரேமையும் லைட்டாக திருப்பிக்கணும். அதே மாதிரி த்ரெட்டையும் லைட்டாக திருப்பிக்கிட்டு நம்ம அது மேலே ரன்னிங் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும் போது கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம த்ரெட்டை வச்சு போட்டால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வி ஷேப்புக்கு நேராக கரெக்டாக அந்த த்ரெட்டை வச்சு அது மேலே நல்லா ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம அதை அப்படியே வளைக்கக்கூடாது, அதை அப்படியே பாதியோட கட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே நல்லா சாட்டன் ஸ்டிச் போடணும். அப்போனா தான் அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரியே ஷார்ப்பாக வச்சுட்டு அந்த த்ரெட்டை மறுபடியும் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பால் செயினை இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு 2 பால் செயின் மட்டும் தள்ளி ஃபிங்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அது மேலேயே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயினை ஒரு 1 mm ஜிக்ஸாக் வித்தில் ஸ்டிச் பண்ணாலே போதும். பிகினர்ஸாக இருக்கவங்க ஒரு 2 mm வரை வச்சு ஸ்டிச் பண்ணி பழகி பாருங்கள். அதுக்கப்புறம் 1 mm ஸ்டிச்சஸில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது மிஷின் எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டில் இருந்தே லேடிஸ் எல்லாருமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு மந்த்லி earn பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் செயினை வளைக்கக்கூடாது, வளைச்சோன்னா ஷேப் மாறிடும். அதனால் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஷார்ப்பாக வச்சுட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி ஷார்ப்பாக வந்திருக்குன்னு. இந்த வி ஷேப்புக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மிரர் தான் எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் மிரர்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய ரவுண்ட் சைஸாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 4 ஹோல்ஸில் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த மிரரில் சுற்றி எப்படி அவுட்லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இதில் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச்சிலே அடுத்த ஹோல்ஸுக்கு போகணும். இப்போ அடுத்த ஹோல், அடுத்த இதுக்கு ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே போகணும். லைட்டாக அது மேலே சாட்டன் ஸ்டிச்சில் அந்த ஹோல்ஸையும் இதையும் சேர்த்தாப்புல 4 சைடும் ஸ்டிச் பண்ணால் போதும். நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும். இது எவ்வளோ தான் இது பண்ணாலும் வெளியே வராது. அதே மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக மிரர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மிரர் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் பால் செயினாக எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பால் செயினை இந்த மிரரை சுற்றி கொடுக்க போகிறோம். பால் செயினை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 பால் செயின் தள்ளி உங்களோட ஃபிங்கரில் நல்லா பிடிச்சிக்கோங்க. நீடில் பக்கத்தில் ரொம்ப ஹேண்டு போயிடாமல் இருக்கணும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணிகிட்டே
அது மேலே வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போடுறேன். கோல்டன் கலர் பால் செயின் யூஸ் பண்ணால் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அந்த பால் செயின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி முடிய போகிற இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். சிசரில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், கட்டரில் கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா. இப்போ இந்த 2 பால் செயினையும் சேர்த்தாப்பில் வச்சு வந்து ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி போட்டோன்னா ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து பால் செயின் வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே வந்து கோல்டன் கலர் த்ரெட்டை தான் டபுள் லேயராக வந்து எடுத்திருக்கேன். டபுள் லேயராக எடுத்துட்டு அது மேலே வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த மிரர் வந்து நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். அதோட அவுட்லுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்கும்போது ப்ளவுஸோட இதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். நமக்கு எதுவும் வந்து இதாகாது. இது த்ரெட்டுனால வேகமாக வந்து நமக்கு போகாது. அதோட லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறத வச்சு. ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ண ப்ளவுஸை எப்பயுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இது அளவுக்கு ரவுண்ட் அளவுக்கு நம்ம வந்து 2 இதையும் த்ரெட்டையும் வந்து லாக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சாட்டன் ஸ்டிச் வந்து போட்டுறணும், அந்த முடிகிற இடத்துல மட்டும். இப்போ இதே மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெயின்போ கலரில் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கலராக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த பார்டருக்கு அடுத்தாப்பில் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அங்கே ஃபுல்லாக சாட்டன் ஸ்டிச்சிலே குட்டி குட்டியாக வந்து ரைஸ் பீட்ஸு ஸ்டிச் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து ரைஸ் ஸ்டிச்சு. நீளமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கொடுத்துக்கலாம். பக்கத்துலே அந்த ரைஸ் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவுலே வந்து இருக்கணும். பாருங்கள், அது மல்டி கலர்னால எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பார்டர் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கலாம். வளையிற இடத்துலலாம் ஃப்ரேமை வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டியாக தான் இந்த லைன் வந்து கொடுக்கணும், ரொம்ப பெருசாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஒரு 2 mm அந்த வித்தில் வந்து கொடுத்தா போதும். மிஷின் எம்ப்ராய்டரி பற்றி நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா பேசிக்லேருந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். இப்போ அந்த மிரர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்டர் மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வி ஷேப்பில் வந்து கொடுத்துட்டு அந்த மிரர்லேருந்து அந்த பார்டர் வரைக்கும் கிராஸாக வந்து இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த லைன்ஸு. இப்போ போட்டுட்டு பாருங்கள், போட்டாச்சு ஃபுல்லாக. இந்த மாதிரி லைன்ஸாக வரும். இப்போ இதை எப்படி வந்து ஃபில் பண்ணலான்னா ரன்னிங் ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன். ரன்னிங் ஸ்டிச்சு கொடுத்து மேலே ஒரு பட்டன் ஸ்டிச்சு திரும்படியும் ரன்னிங் ஸ்டிச்சிலே கொண்டு வரணும். மேலே ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மேலே ஒரு பட்டன் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரன்னிங் ஸ்டிச்சிலே முடிச்சிடணும். இந்த மாதிரி இந்த கிராஸாக போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைன்லே வந்து கிராஸாக வர்ற மாதிரி 2 ரன்னிங் ஸ்டிச்சும் ஒரு பட்டன் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி மாடலாக இருக்கும். நம்ம வந்து ரெயின்போ கலர் saree அது மாதிரி மல்டி கலர் சாரீலாம் இது பண்ணும்போது இந்த மாதிரியான ஒர்க் வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் நானாகவே அப்படியே வந்து ரன்னிங்லேயே போட்டுகிட்டே வரேன். கொஞ்சம் வந்து லைன் எல்லாமே வந்து நெருக்கமாக இருக்கணும், ரொம்ப ஒட்டுன மாதிரியே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம் அப்படின்னா
மறுபடியும் மேலே இருந்து தான் அடுத்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கீழே இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்போ ஷேப் வந்து ஒழுங்காக கிடைக்காது. இப்போ ஃபுல்லாக முடித்தது இதான் அதோட ஃபைனல் லுக். இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.